வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் டோட்டல் மார்க் வந்து 75 மார்க்கு. காலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். என்டார் கண்டிஷன் இஸ் கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எண்டா கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு எண்டா கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு உள்நோக்கிய செயலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? தண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். டிஎஃப்எம் சோப்பின் எந்த பகுதி பொருட்களை குறிக்கிறது? அப்போ இது கரெக்டான ஆன்சர். கொழுப்பு பொருட்கள், ஃபேட்டி மேட்டர்ஸ். பொதுவான மாறிலி வாயு பொது மாறிலி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தேர்டுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. டி தான் வந்து கரெக்டு. கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? ஃபோர்த்துக்கு பாருங்கள், கிலோவாட் மணி எதனுடைய அலகு? ஆப்ஷன் சி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி வந்து என்ன? டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி. ஃபிஃப்த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அடுத்து, ஒரு மோல் என்பது எதன் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும்? ஒரு மோல் என்பது எதன் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும்? 6. ஆப்ஷன் ஏ. ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். தலைமை சுரப்பி என குறிப்பிடுவது எது? பிட்யூட்ரி சுரப்பி. பிட்யூட்ரி கிளாண்ட் தான் கரெக்டு. காற்றுவழி மகரந்த சேர்க்கைக்கு நடைபெறும் தாவரங்களுடைய பண்புகள் தொடர்புள்ள இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. மலர்கள் நிறம், மனம் மற்றும் தேன் சுரப்பினை கொண்டிருக்கும். ஆப்ஷன் சி. அப்போ என்ன ஆன்சரு? த ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர், ஹேவ் எ ஸ்மெல் அண்ட் நெக்டர். ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. 8க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 9th, கீழ்கண்டவற்றில் நிலைமம் எதை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனேஷியா ஆஸ் யூஷுவல் வந்து எதை சார்ந்திருக்கும்? 9th ஆப்ஷன் சி, பொருளின் நிறை, மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான், ஏட்ரியம் வென்ட்ரிக்கிள். அதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பின்னோனூற்றில் எது தனிமம் ப்ளஸ் தனிமம் சேர்மம் வகை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி. இதான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட், எபிதிலியம் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் கார்சினோமோ. ஸோ 2 மார்க்லாம் 1 by 1 பார்க்கலாம். தோற்ற வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? வாட் இஸ் கோ எஃபிஷியன்ஸ் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன்? நெக்ஸ்ட், ஒய் டங்ஸ்டன் மெட்டல்ஸ் யூஸ் டு பல்பி நாட் யூஸ் டு ஃபியூஸ் ஒயர். துரு என்பது என்ன? துரு உருவாக்குவதற்கான சமன்பாடு. வாட் இஸ் ரஸ்ட்? கிவ் த ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். மேடை என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டேஜ்? சைனோ ஆட்ரியம் கணு இதயத்தின் பேஸ்மேக்கர் என்று அழைக்கப்படுகிறது. ஒய் சைனோ ஆட்ரியல் நோட் இஸ் கால்டு பேஸ்மேக்கர் ஆஃப் ஹார்ட். பின் மூளையின் பாகங்கள் யாவை? வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் இன் பிரைன்? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசிடி ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும். அதே மாதிரி கோலோஸ்ட்ரோம். சீம்பால் என்றால் என்ன? பால் உற்பத்தியானது ஹார்மோன்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்துகிறது? வாட் இஸ் கோலோஸ்ட்ரோம்? ஹவு மில்க் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஹார்மோனலி ரெகுலேட்டட். மெட்டாஸ்டாட்டிஸ். கரைசலின் pH மதிப்பு 4.5 எனில் அதன் OH மதிப்பை காண்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப் ஆஃப் இனேஷியா, கிவ் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து செயற்கை மற்றும் இயற்கை கதிரியாக்கத்துடைய ஏதேனும் 3 பண்புகள். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படும் 2 மின்சாதனங்களின் பெயர்கள். கரைதிறன் வரையறுக்கவும். அதே மாதிரி கீழே வந்து நமக்கு வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்? வை ஷுட் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் அக்கர்ஸ் பிஃபோர் த லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் டியூரிங் த ஃபோட்டோசிந்தசிஸ். முயலின் பல்வாய்ப்பாட்டினை எழுதுக. தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் யூப்ளாய்டி நிலை சாதகமானது ஏன் கருதப்படுகிறது? நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? தமனிக்கும் சிறையும் அவற்றின் அடிப்படையில் எவ்வாறு வேறுபடுத்துகிறது? ஹவு ஆட்ரிஸ் இஸ் வெயின் இஸ் ஸ்ட்ரக்சரலி டிஃபரண்ட் ஃப்ரம் இன் அனதர். வட்டார இன தாவரல் என்பதை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. டிஃபைன் எத்னோபாட்னி, ரைட் த இம்பார்ட்டன்ஸ். காடழிப்பினால் ஏற்படும் விளைவுகள். டிஎன்ஏ விரல் லேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக. ரொம்ப முக்கியம், கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் குவிலன்ஸின் பயன்கள் யாவை? நிறப்பிரிகள் யாவை? ஸோ இந்த கொஸ்டின் பேங்க் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. போக்குவரத்து சைகை விளக்குன்னு சிவப்பு நேரத்தில் அமைக்கப்படுவதற்கான காரணம் நகரம் முன்னோக்கி மீச்சற்றளவு என்றால் என்ன? எதிரொலி என்றால் என்ன? எதிரொலிக்கு இருப்பதற்கான 2 நிபந்தனைகளை கூறு. எதிரொலி மருத்துவ பயன்களை கூறு. எதிரொலியை பயன்படுத்தி ஒளியின் திசைவேகத்தை காண்க. வாட் ஆர் த யூஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ்? டிஃபைன் லைட். வை த டிராஃபிக் சிக்னல்ஸ் இன் ரெட் கலர்? வாட் இஸ் எ கவுண்ட் ஆஃப் டிராவலிங் மைக்ரோஸ்கோப்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஜிட்டல் எவ்வாறு மாசுபடுகிறது? அதே மாதிரி பயாலஜி கொஸ்டின், செயற்கை ஆக்சின்கள் என்பவனவை யாவை? நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்காட்டு தருக. பூகம் தாவரத்தில் உள்ள சூலகத்தை நம்பிய படமறிந்த பாகம் விளக்குக. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். உட்கலப்பு வெளிக்கலப்பு. வகை 1 வகை 2 நீரிழிவு நோய்க்கான வேறுபாடுகள். ஸோ இதுக்கான கீ ஆன்சர் தமிழ் மீடியம் பார்க்கலாம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ தான் இது. ஸோ 1 மார்க் ஆன்சர் கீ இருக்குது. இந்த ஆன்சர் கீ எல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கூட 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கீ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கைடு அப்படின்னா நோட்ஸில் வந்து கீ பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தோற்ற வெப்ப விரிவு குணகம்னா என்ன, ஓரளவு வெப்பநிலை உயர்வால் திரவத்தின் அதிகரிக்கும் தோற்ற பருமனுக்கும் திரவத்தின் ஓரளவு பருமனுக்குள்ள தகவல். டங்ஸ்டன் மிக அதிக உருநிலை கொண்டது. அதிக மின்னோட்ட டங்ஸ்டன் கம்பியில் பாயும் போது மின்னிலை உருகாமல் மின்சாதனங்கள் சேதமடைய செய்யும். இரும்பானது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பழுப்பு நீரேற பெரிக் ஆக்சைடை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது. நெக்ஸ்ட் வந்து இது இதய துடிப்புகளுக்கான மின் தூண்டலை தோற்றுவித்து இதய தசையை சுருக்கத்தை தூண்டுகிறது. சிறுமூளை பான்ஸ் முகுளம். டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் டயக்ராம் இருக்கு. ஸோ தைராய்டு குருத்தெலும்பு, தைராய்டு சுரப்பு, திரளை மூச்சுக்குழல். கோலோஸ்ட்ரம் குழந்தை பிறப்பிலிருந்து பிறகு பால் சுரப்பிலிருந்து முதலில் வெளியாகும் பால் கோலோஸ்ட்ரம் அல்லது சீம்பால். இதில் ப்ரோலாக்டின் ஆக்சிடாக்சின் வந்து இருக்கும். புற்று செல்கள் உடலில் தொலைவில் உள்ள பாகங்களுக்கு இடம்பெயர்ந்து புதிய செல்களை அளிக்கிறது. இது மெட்டாஸ்டாட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும் 7 × 4 28 வினாயின் 28 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இனேஷியாவோட வகைகள் தான் ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம். ஸோ அடுத்து இயற்கை கதிரியாக்கத்துக்கும் செயற்கை கதிரியாக்கத்திற்கும் உள்ள டிஃபரன்ஸ் பற்றி நல்லா பார்த்துக்கோங்க. மின் சலவை பெட்டி, மின் சுடேற்றி, அதே மாதிரி ரொட்டி சுடும் அடுப்பு, மின்சார அடுப்பு, வெந்நீர் கொதிகலன். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சுவாசத்தின் போது வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு அளவிற்கும் இடையே உள்ள விகிதமே சுவாச ஈவு. ஒளிவினையின் போது ஒளிச்சேர்க்கை நிறமிகள் சூரியன் ஆற்றலை ஈர்த்துக்கொள்ளும் ஏடிபி. அடுத்து பார்த்தீங்கன்னா முயலுடைய பல்வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான்மடிய நிலை தாவரங்கள் யூப்ளாய்டிய தன்மை பயக்கக்கூடியவை. நான்மடிய நிலை பெரும்பாலும் அளவில் பெரிய பழம் மற்றும் பூக்களை உண்டாக்கும். நியூரான் பொறுத்த வரைக்கும் ஒருமுனை நியூரான், இருமுனை நியூரான், பலமுனை நியூரான். அதே மாதிரி தமனிக்கும் சிறைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா படித்து எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வட்டார இன தாவரங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தாவரங்கள் அப்பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வழியாக பயன்படுவது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் கீ ஆன்சர் எல்லாமே இருக்கும். தடவியல்கள் பயன்படுகிறது. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். ஸோ 7 மார்க்கான மார்க் அலாட்மெண்ட்டும் இருக்குது. குவிலன்ஸோட பயன்பாடுகள், நிறப்பிரிகை, போக்குவரத்து செய்கை விளக்குகள், நகரும் நுண்ணோக்கியின் மீச்சிற்ற அளவு. நெக்ஸ்ட் வந்து எதிரொலிலாம் வந்து கேட்டிருக்காங்க. எதிரொலிய மருத்துவ பயன்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு கீழே மாடர்ன் அட்டாமிசிட்டி தியரி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை ஆக்சின் ஒத்த பண்புகளை கொண்டு செயற்கையாக தயாரிக்கப்படும் ஆக்சின். எடுத்துக்காட்டு 2,4-D டைக்ளோரோஃபினாக்சிக் அசிட்டிக் ஆசிட். சூழின் அமைப்பு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூலகத்தோட அமைப்புலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மார்ச்சுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ வீடியோ யூஸ் பண்ண ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சு வைங்க. உங்களுக்கான அப்டேட் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பர் 1 மார்க், 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் கொஷின் கேட்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.